வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டு இன்னைக்கு சித்திரை புத்தாண்டு தமிழ் வருட பிறப்புன்னு நம்ம சொல்லுவோம். இந்த வருடம் பிளவ வருடம். தமிழ் நாள்காட்டியில் மொத்தம் 60 வருடங்கள் இருக்கிறது. அதாவது நம்ம பிறந்த வருஷம் 60 வருஷம் கழிச்சு திருப்பியும் வரும். அதனாலதான் சில பேர் 60ஆம் கல்யாணம்னு சொல்லுவாங்க, சஷ்டி அர்த்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. ஏன்னா வழக்கமா நீங்க ஆங்கில நாள்காட்டியில பாத்தீங்கன்னா வருஷங்கள் ஏறிக்கிட்டே போகும். இந்த தமிழ் நாள்காட்டியில 60 வருஷம் இருக்குங்க. இந்த 60 வருஷம் மாறி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் நீங்க பிறந்த வருஷமா இருக்கலாம். ஆங்கில நாள்காட்டியில் 14 ஏப்ரல், தமிழ் நாள்காட்டியில் இன்று சித்திரை 1. பெரும்பாலான நாடுகள்ல இன்னைக்கு பொது விடுமுறையா இருக்கலாம். சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா சொந்த விடுமுறை எடுத்துக்குவாங்க. இந்த சித்திரை புத்தாண்டு நாள் தமிழர்கள் அனைவருக்கும் முதல் நாள், தமிழ் நாள்காட்டியின் முதல் நாள். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். கெட்டது நடந்திருக்கலாம், கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கலாம், சோகமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். இந்த நாள் துவக்கம் உங்கள் அனைவருக்கும் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷல்? கண்டிப்பா வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா நிறைய பலகாரங்கள் செஞ்சிருப்பீங்க. இனிப்பு பலகாரம்னு சொல்லும் போது நிறைய இருக்குங்க. எனக்கு சரியா பேர் சொல்ல தெரியல. கண்டிப்பா லட்டு, பால்கோவா, அப்புறம் கேசரி செஞ்சிருப்பீங்க, பாயாசம் செஞ்சிருப்பீங்க. அது கூட வடை, உளுந்து வடை, பருப்பு வடை அப்படின்னு வரும்போது, அப்புறம் லஞ்ச்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு இலை சாப்பாடு, சைவ சாப்பாடா இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்களை சமைச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ஒரு பூஜை பண்ணிருப்பீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்க வீட்டுல நீங்க வழிபடுற தெய்வத்தை வச்சு கண்டிப்பா நீங்க இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணிருப்பீங்க. வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு சந்தோஷமா நிம்மதியா ஒரு பூஜை பண்ணிட்டு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுற மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நடக்கணும்னு, ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேங்க. இந்த சித்திரை புத்தாண்டு சிறப்பு என்னவா இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் சாதாரணமான நாளா இருக்கும் பொழுது உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் இன்று தமிழ் நாள்காட்டியின் முதல் நாள். இனிமே நம்ம எப்படி வாழ போறோம்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கடந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள், இதுல கொரோனா வேற பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, உறவு ரீதியா இருந்தாலும் சரி, குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை. சில பேருக்கு வேலை போச்சு, சம்பாத்தியம் இல்லாம போச்சு, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு. அப்படின்னு கடந்த ஆண்டு நம்ம எல்லாரையும் உலுக்கி எடுத்தது நம்ம எல்லாருமே அறிந்ததுதான். இன்று எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த புது வருஷத்தை கொண்டாடுறோம். நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டுக்கணும்? இனி வரும் காலங்கள்ல எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷமும் சௌபாகியமும் கிடைத்து இந்த வருஷம் பிளவ வருஷம் அனைவர் மனதிலையும் நிம்மதியை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, வாழ்க்கை வளம் பெற, சிறப்பு பெற எல்லாம் வல்ல இறைவனை நம் அனைவரும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்க வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பா பிரார்த்தனை செஞ்சிடும். பிரார்த்தனையோட சேர்ந்து இன்னைக்கு நல்லா சமையல் பண்ணிட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவு செய்யுங்க. ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வருது, அது யாருனாலையும் மறுக்க முடியாது. ஆனா இந்த வருஷம் வித்தியாசமா நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம நிறைய சமைச்சிருப்போம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம சமைச்சதுல யாருக்காச்சும் கொடுத்து உதவலாமே. ஏன்னா இந்த சூழ்நிலையிலையும் சாப்பாடு இல்லாம நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பலகாரங்கள் செய்வோம், நிறைய சமைச்சிருப்போம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட முடியுமான்னு தெரியாது. ஏதாவது மிச்சப்பட்டுருச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம தூக்கி வீசுவோம். அதனால நீங்க சரியா முதல்ல சமைக்கணும். மீது போற முன்னுக்கு நல்ல உணவை கஷ்டப்படுறவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு நீங்க அதை தானம் செய்யலாமே. எவ்வளவு தானம் இருக்கு உலகத்துல, ஆனா அன்னதானம் மாதிரி எந்த தானமும் வந்துருமா? பசிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயங்க. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் வளமான வாழ்வு தரணும், எல்லாருக்கும் எல்லாமே சேரணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிரார்த்திங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யலாமே. அடுத்து இந்த சிறப்பான நாள்ல நீங்க என்ன செய்யலாம்? நம்மளுக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கும். கோபம் வரும், ஆத்திரம் வரும். ஏதாவது ஒரு குணாதிசயம் இருந்துச்சுன்னா அது சரியில்லாத குணாதிசயம், வாழ்க்கைக்கு ஒத்து வராத குணாதிசயம், பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா இன்னில இருந்து மாத்திக்க முயற்சி பண்ணலாமே. அடுத்து நீங்க என்ன செய்யலாம்னா, உங்க குழந்தைகளுக்கு உங்களுடைய உறவினர்களை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்.
இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு, வீட்டுல உள்ளவங்களுக்கு அவங்களோட உறவினர்கள் யாருன்னே தெரியாது. நேரடியா பார்த்து பேச முடியாட்டியும் கண்டிப்பா இப்போ வீடியோ கால் அப்படின்னு வந்திருக்கு. இல்லைன்னா வாய்ஸ் கால் கூட போட்டு நீங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளை, சொந்தக்காரங்க எல்லாரும் கூடயும் பேச வைக்கலாம். இது ஒரு நல்ல முயற்சி தானே. நம்ம எத்தனை நாளைக்கு இருப்போங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம குழந்தைகள் தனியாயிருவாங்க. அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல நீங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் பேச வச்சீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும் போது ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புத்தாண்டுல நீங்க என்ன செய்யலாம்? நம்ம யாருக்கிட்டயாச்சும், நம்ம நண்பர்கள்கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடால ரொம்ப நாள் பேசாம இருக்கிறோம். இந்த நாளை பயன்படுத்தி நீங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கால் பண்ணி பேசலாமே. பழச மறந்துட்டு புதுசா வாழ்க்கையை தொடங்குறது எந்த விதமான தப்பும் இல்லை. அதுவும் இன்னைக்கு இந்த சித்திரை புத்தாண்டின் சிறப்பா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு சகஜமா வாழ ஆரம்பிக்கலாம். நம்ம மனசுல இருந்து ஏதாவது கோபம் இருந்தா, பகைமை இருந்தா எல்லாத்தையும் தூர போட்டுட்டு நீங்க உங்க நண்பர்கள் கூட மறுபடியும் பேசினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்பப்போ வர்ற பண்டிகைகள்ல நம்ம நிறுத்தி நிதானமா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நீ இந்த வருஷம் பூராவே நல்லதாவே நடக்கும்னு நீங்களும் நம்பணும், நானும் நம்புறேன். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.